ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெஜிடபிள் பாஸ்தா, மசாலா பாஸ்தா பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பாஸ்தா உடம்புக்கு நல்லது. வீட் பாஸ்தா வாங்கி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் பாஸ்தா எடுத்துக்கிறேன். பாஸ்தாவில் நிறைய வகை இருக்குது. நல்லா டிசைனாக வச்சுருப்பாங்க. நான் இந்த மாதிரி பைப் பைப் பாஸ்தா தான் எடுத்துருக்கிறேன். பைப் மாதிரி இருக்கும். அது குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ஒரு கப் எடுத்துட்டு தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பட்டாணி நான் ஊற வச்சுருந்தேன். ஆல்ரெடி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் மிளகுட்டு இருக்குது, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். கேரட் நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்துக்கலாம். மண் இருக்கும் அதில். மேல உள்ள தோலை எப்போவுமே சீவிடுங்க. கேரட்டில் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கழுவி எடுத்தாச்சு. அதையும் கட் பண்ணி அந்த பாஸ்தாவோட போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பெருசாக கட் பண்ணி போட்டால் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் அந்த மசாலாவோட சேரும்போது நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க எல்லாமே. இது என்ன காய்கறி பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி 3 போடுறேன். ஒரு 7-8 பீன்ஸ் எடுத்துட்டு அதையும் நல்லா காம்பெல்லாம் கட் பண்ணி கழுவி எடுத்துட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ போடுறாங்க கூட போடுங்க, சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு பொட்டேட்டோ போட்டாலும் ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோ சேர்க்கறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்லாம், யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதையும் அதோட பாஸ்தாவோட சேர்த்துட்டு வேக போட்டுடலாம். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் தான் வேகணும் இந்த பாஸ்தா. இதுக்கு மேலே கூட கரெக்டாக 15 நிமிஷம் போதும். உப்பு போட்டுக்கோங்க. 15 நிமிஷம் கொதிச்சு இருந்தால் நல்லா வெந்துடும், சூப்பராக வெந்துடும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மிக்ஸி ஜாரில். அதோட ஒரு 10 பல் பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட ஒரு ஆனியன் கட் பண்ணி உரிச்சு வச்சுருக்கிறேன். தோல் எடுத்துட்டு உரிச்சு வச்சுருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆனியன் இதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இதோட சேர்த்துட்டு இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ பாஸ்தா வெந்துச்சா பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வேக விட ரொம்ப குழஞ்சிரும், நல்லா இருக்காது. இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு பாதி பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன். அதை போட்டு தாளிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதோட கொஞ்சம் கொத்தமல்லி
கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் வரும், பாஸ்தாவுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இது சாப்பிடும்போது. அதோட அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதோட சேர்த்துக்கோங்க. ஆனியன், தக்காளி, பூண்டு இந்த 3 சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் இதோட ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க போதும். சில்லி பவுடர் போட்டுக்கலாம், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் போடுறதுனால 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். டீஸ்பூனில் போடுறதா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். காரம் ரொம்ப காரமாக இருக்கும். கிரீன் சில்லி வேற போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். மூடி வச்சிருங்க, மசாலா நல்லா வேகட்டும். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடலை, உப்பு போட்டு மூடி வைங்க. பாஸ்தாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கனால இதுக்கு லைட்டாக போட்டுக்கிறேன் உப்பு, ரொம்ப போடலை. கரெக்டாக ஒரு 6-7 நிமிஷம் வச்சா போதும். நல்ல கிரேவியாக வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக மசாலா ரெடி ஆயிடும், பாஸ்தா மசாலா. இதோட நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் அண்ட் பாஸ்தாவை இதோட சேர்த்துக்கோங்க. ஜிம் போகிறவங்க, ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் ரைஸுக்கு பதில் பாஸ்தா வந்து தாராளமாக சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அதோட வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இது பிடிச்ச காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி இதுதான் போடணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது எல்லாத்தையும் நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தாவோட இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட்டிங் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு பாஸ்தா எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அதோட கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே விட்டுடலாம், ஒரு நிமிஷம் விட்டுடலாம். அப்படியே மூடியெல்லாம் போடக்கூடாது. இதுக்கப்புறம் மூடி போட்டிங்கன்னா பாஸ்தா வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடும். பாஸ்தா கொட்டி கிண்டும்போது மூடி போடக்கூடாது, மூடி போடாமல் அப்படியே தான் விடணும், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. அவ்வளோதான், பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொத்தமல்லி இல்லைன்னா வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.